வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு. இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் அடுத்த தமிழ் புத்தாண்டு பலன் ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம். விருச்சிகம் இது பார்த்திங்கன்னா காலபுருஷனோட 8வது வீடு, செவ்வாயின் ஆட்சி வீடு. செவ்வாய் பார்த்திங்கன்னா இங்கே மறைமுக தாக்குதல் செய்கிறதில் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டான பேர் வழி. எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிறது தான் இந்த விருச்சிக ராசியோட ஒரு பொதுவான குணம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? குரோதி வருடம் மெயினாக பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வையில் விருச்சிக ராசி இருக்குது. ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம். மெயினாக பார்த்திங்கன்னா அவர் ராசியை பார்க்குறார், உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறார். இது அருமையான விஷயம். உங்களுடைய ஆசைகள் எண்ணங்களும் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வசதியும் சரி, பொருளாதார வசதியும் சரி, உங்கள் வீட்டில் சப்போர்ட், உங்கள் நண்பர்கள் இவங்க எல்லாமே நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு இருக்கும். இது ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வழக்கம் போல் ஒரு சப் மேட்டரில் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்வாதி, அரசியல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு? இப்போது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் குரு பார்வையில் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக சூப்பராக இருக்கும். எலெக்ஷனில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு ரிசல்ட் இருக்கவங்க எம்பி எலெக்ஷன்லேயும் சரி, இனி அடுத்து வரப்போகிற இன்னும் 2 வருஷத்தில் வர எலெக்ஷனும் சரி, அதுக்காக பார்த்திங்கன்னா உயர்மட்ட லெவலில் ஒரு பெரிய ஒரு குழு அமைச்சு உங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்து கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு சில பகுதி விஷயங்கள் பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு செஞ்சு அந்த வேலையை நீங்கள் தான் எடுத்து செய்யணுங்கிற மாதிரி உங்களை தேடி பதவியும் பட்டமும் தேடி வரும். அது மூலிமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு புதிதாக வாகனமே பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமை செயலகத்தில் இருந்து கூட கொடுப்பாங்க. அதனால் உங்களுடைய சந்தோஷம் பல மடங்கு பெருகும். தொகுதியில் மக்களோட பழகிறதும் சரி, வேலை செய்கிறதும் சரி, உங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கிட்டையும் சரி நல்லதொரு பெயர், ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் சைடுன்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சனி பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். ஸோ வண்டி வாகனத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரைய செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையை 6ஆம் வீட்டை பார்க்கறனால தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக இருக்கும். ஸோ அதனால் வண்டி வாகன மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த விஷயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாய் வழியில் பார்த்திங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அது மூலிமா உங்களுக்கு புகழுக்கு சில களங்கங்கள் ஏற்படலாம். அதனால் அம்மாகிட்ட முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லாட்டி அம்மாவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசிவிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இவன் என்ன வீட்டுக்கே செய்யறதில்ல, வெளியில் இப்படி செய்வான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலினர், தொழிலில் இருக்கவங்க ஒரு லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு சேலரிடு பீப்புள், இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக வருமானத்துக்கு உண்டான வழியில் என்னமோ அந்த வழி எல்லாமே புதுசாக பிறக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொழிலில் இருக்கவங்க ஒரு முதலீடு போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் மாமனார் சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். மெயினாக பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்குண்டான முதலீடுகளோ இல்லை மற்ற விஷயங்களோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம். பட் சுய ஜாதகம் பார்க்குறது ரொம்ப மஸ்ட்டுங்க. சரிங்களா? அது போக இப்போ இந்த கவர்மெண்ட் சைடில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ மேலதிகளோட ஆதரவும் அனுசரணையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து இந்த கிடைக்கிற அந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். மக்களுடைய பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில எதிர்வினை புரிகிற மாதிரி உங்களுக்கு தோன்றும். தயவுசெய்து அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நல்லா லிசன் பண்ணி கேட்டுட்டு அவங்களுக்கு உண்டான விஷயம் நீங்கள் பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு உண்டான மரியாதை அந்தஸ்துங்கிறது நல்ல ஒரு லெவலில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட தேவையில்லாமல் உங்கள் கோபத்தையோ இல்லாட்டி மறைமுகமாக அவங்கள தனியாக போய் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மறந்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் எதுவோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ராசியில் நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட் பீப்புளில் பீப்புள் கூட எப்போவுமே ஒரு கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. அரசு கருவூலத்தில் இருக்கவங்க, டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கறிக்கடை நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நியாயமாக நடந்துக்குவாங்க. அன்னெசரியாக தேவையில்லாமல் போய் நீங்களே போய் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி சில இடத்துல சனி பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எமோஷ்னலாக
முடிவெடுக்காமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா அபரிதமான நற்பலன்களை தரதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள், வேலைக்கு போகும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு குருவோட பார்வையில் வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க. அதுக்கப்புறம் சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட்டு நிறைய பேர் வந்து பாஸ்கிட்ட கேட்டிருப்பீங்க, அதில் இருப்பீங்க. கார்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லர் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து சின்ன லெவலில் மெஸ் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்கும். கேட்ரிங் வந்து நிறைய ஆர்டர் வந்து கிடைக்க பெறுவீங்க. நிறைய பேர் வந்துட்டு மாவு வாங்கி விற்று ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் நீசமடைகிறார். ஸோ அந்த நீசமடைகிற தத்துவத்தின்படி நீங்கள் இந்த மாவு வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடி கட்டி பறக்கும். நிறைய பேர் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நிறைய பேர் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் டெலிவரி பண்ணி சேல்ஸ் விஷயங்கள் பண்ணுறது, இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறது, நிறைய பேர் இப்போ ஆட்டோ, கால் டாக்ஸியில் ஓட்டுற பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய மனிதனோட உதவியும் நட்பும் கிடைக்கப்பெற்று அவங்க மூலிமா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போவீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள், பெண்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயத்தில் வந்துட்டு ஒரு குருமார்களோட ஹெல்ப் வந்துட்டு ரொம்ப அபரிதமாக இருக்கும். நிறைய பேருக்கு சார் டியூஷன் வந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல உங்களுக்குன்னே வந்துட்டு நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் அடுத்தடுத்த க்ரோத் லெவலுக்கு போவீங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. அது மூலிமா உங்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் வந்து திறக்க ஆரம்பிக்கும். நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கிறவங்க, எம்பிபிஎஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங், கேட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸுங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வழிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக அருமையாகவே இருக்குது இந்த காலகட்டம். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் சைடுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில நட்புகள் அப்படிங்கிறது சில இடத்துல தொடரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நீங்களே வந்துட்டு உங்கள் படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த நட்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக வளரவிடாமல் முளையிலே வந்து கிள்ளி எறிஞ்சிருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு சில தேவையில்லாத அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மெயினாக வந்துட்டு இந்த தண்ணியில் குளிக்க போகிறேன், ஃபால்ஸு அந்த மாதிரி இடத்துல குளிக்க போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட நாலேஜு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ டிசிஷன் பண்ணுங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலையும் ஒரு மன சந்தோஷத்தையும் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய டாப் லெவல் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டர் வந்து கிடைக்க பெறுவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நீங்களே ஒரு டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அது மூலிமா நிறையா வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மூலிமா அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட க்ரோத்துங்கிறது வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? ஏன்னா குரு வந்துட்டு இந்த பார்க்குற இடங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபாரினில் வந்துட்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறக்கு ஐடியா இருந்ததுன்னா இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். சூப்பராகவே அந்த பிஸ்னஸ் வந்து செட்டப் ஆகும். நிறைய பேர் செயின் ஆஃப் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஆஃப் ஸ்டோர்ஸுங்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் பிளான் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். உங்கள் சுயஜாதகம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.